நான் இப்போ வந்து தக்காளி பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு ஆயில் போட்டிருக்கேன். ஆயில் போட்டோன்னே கொஞ்சம் இந்த ஆயிலோடையே சேர்த்து நீங்கள் கீ போட்டுருங்க, நெய் போட்டுருங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வந்து லாஸ்ட்டில் போடணுமோ அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க. கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் போட்டுட்டு அப்புறம் நீங்கள் ஒரு ஜீரகம் போட்டுக்கோங்க. கொஞ்சம் நல்லா ஆகட்டும். அப்புறம் இங்கே பாருங்கள், சின்ன வெங்காயம், பூண்டு இது ரெண்டையும் போட்டுருங்க. பார்த்து போடுங்க, ஆஃப் பண்ணிவிட்டு போடுங்க. எதை சடா சடம் வெடிக்குது. இது வந்து நல்லா வணக்கிக்கோங்க. இது நல்லா வணக்கிங்க. இது எங்கள் சிஸ்டர் சொல்லி கொடுத்தாங்க. என்னோடய ஓன் சிஸ்டர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த தக்காளி சாதம் போட்டு இதை மூடி வச்சுருங்க. இது கொஞ்சம் வந்து ஒரு பொன்னிறமாக வரட்டும். இது வந்து வெங்காயம் பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தாச்சு. இந்த வறுத்தவொடனே என்ன பண்ணணும்னா, அந்த வாசனை அடிக்கும், நல்லா கம கம கமன்னு வாசனை அடிக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த தக்காளி இருக்குல்ல, இது போட்டுருங்க. ஒரு நிமிஷம். இந்த தக்காளி வந்து நல்லா இடைஞ்சல் தான். இந்த தக்காளியை வந்து இப்படி போட்டுருங்க. போட்டு நல்லா கொஞ்சம் வணங்கட்டும். இந்த கொஞ்சம் கல் உப்பு இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போடுங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தேவைப்பட்ட உப்பு போடுங்க. உப்பு ரொம்ப ஆயிடுச்சுன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு ரொம்ப ஆச்சுன்னா குப்பையிலே அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உப்பு கொஞ்சமாக போட்டு பத்தலைன்னு இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். பாருங்கள், தெரியுதா? பாருங்கள், இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். என்னென்ன போட்டேன்னா, கடுகு, ஜீரகம், வெந்தயம், சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து நல்லா வணக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணும். நல்லா பச்சை வாசனை போகணும். போகணை தான் நம்ம பொடியெல்லாம் போடணும். சரி, இது மூடி வச்சு பச்சை வாசனை போகட்டும். நான் வந்து இந்த சிக்கன் பண்ணியிருந்தேன்ல, அப்போ வந்து நம்ம பெனால்ட்டிக்கிட்டே நான் உங்களுக்கு சிக்கன் பண்ணி கொடுத்துருந்தேன். அது வந்து எங்கள் தூரத்து சொந்தம் வந்து, ஏன் பெனால்ட்டிக்கிட்டே வந்து சிக்கன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நல்லா வந்து நல்லா மனசார சந்தோஷமாக நல்லா வந்து ஒரு கடவுளை அன்னபூர்ணி அம்மா வேண்டிக்கிட்டே நல்லா சமையல் செய்ய, அப்போ தான் ருசியாக இருக்கும். பெண்ணாத்திக்கிட்டே பண்ணாத, அடுத்தவங்களை நினச்சி பண்ணவே பண்ணாத. இது வந்து அன்னபூர்ணி அம்மாவை நினச்சி பண்ணு. எது இருந்தாலும் நீ என்ன பெண்ணாத்தினாலும் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துட்டே தான் இருக்கிறான். நம்ம செய்கிறதும் கடவுள் பார்ப்பாரு, அடுத்தவங்க செய்கிறதும் கடவுள் பார்ப்பாரு. அதை வேண்டியது அதை தான் கடவுள் நிச்சயமாக வந்து கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக கொடுப்பாரு. என்ன, அதாவது கெடுதல் செய்கிறவங்களும் அவங்களுக்கும் பார்த்து செய்வார், நல்லது செய்யவங்களுக்கு பார்த்து செய்வார். இது யாருக்கு கெடுதல் பண்ணுறா, யார் நல்லது பண்ணுறா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அது கடவுளுக்கு ஒருத்தருக்கு தான் தெரியும். ஆனால் வந்து சும்மா பெணாத்திக்கிட்டே பண்ணாத. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான். நீ வந்து உன் கடமையை மட்டும் பண்ணு. நீ பண்ணுறியா, நீ சாப்பிடு, நல்லபடியாக சாப்பிடு, யாரையும் கண்டுக்காத. இப்படி கண்டுக்க வரலன்னா நம்மளுக்கெல்லாம் யோசிக்க வேண்டியிருக்கு. கடவுளை எப்போ பார்த்தாலும் கடவுளையே சிந்திச்சுட்டே இருக்கு. சாமியே வந்து சிந்தி, வேற யாரையும் நினைக்காத, எல்லாமே நல்லது நடக்கும். நீ எப்போ வந்து கடவுளை நினச்சி நீ வந்து யூடியூப் பண்ணிட்டு உன்னோட வேலையை நீ பண்ணுறியோ அப்போந்தான் நம்ம மனசு வந்து சந்தோஷமாக இருக்கும். எப்போ நீ அடுத்தவங்களை வந்து நம்ம வந்து நினைக்கிறோமோ அப்போவே நம்ம உடம்பு வந்து பாதி இதாக போயிடும். நினைக்காத. எல்லாம் மேலே இருக்கிறவன் ஒரு நோட்டு வச்சுருக்கான், அதை எழுதிட்டு இருப்பான். யார் கெடுதல் பண்ணுறாங்க, யார் நல்லது பண்ணுறாங்க, யார் தூண்டி விடுறாங்க, எல்லாம் கடவுளுக்கு தெரியும். சரியா? நீங்கள் எதுவும் நினச்சி நீ கவலைப்படாத.
நீ நல்லபடியாக நீ சமைச்சு சாப்பிடு, வேறு எதுவும் பற்றி நினைக்காது அப்படின்னு சொல்லி எங்கள் சொந்தக்கார பொண்ணு சொல்லிச்சு. அது சொன்ன உடனே தான் எனக்கு மனசே ஆறுச்சு. என்ன போட்டிருக்கேன்னா, நான் வந்து போடும் போது என்னால் வீடியோ காட்ட முடியல, இல்லாட்டி நான் மட்டும்தான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ வந்து இது மல்லித்தூள் போட்டிருக்கேன், தெரியுதா? மல்லித்தூள், மிளகாத்தூள், சில்லி பவுட்ரு, இது மஞ்சள் தூள், இது சிக்கன் மசாலா, இது எல்லாமே போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தேவைப்பட்டால் கரம் மசாலா போட்டுக்கோங்க, இல்லாட்டி மட்டன் மசாலா போட்டுக்கோங்க. இது நல்லா வந்து வேகட்டும், நல்லா அப்படி கிரேவி மாதிரி ஆகணும். ஆக்கிட்டு என்ன பண்ணுன்னா, நல்லா இந்த பொடின்னு கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும். போவனை என்ன பண்ணுன்னா, இந்த பாருங்கள், இந்த கொத்தமல்லி வச்சுருக்கேன்ல, இது வந்து அப்படியே போட்டுருங்க. இருங்க வரேன். வச்சுட்டுருக்கவன எனக்கு நான் மட்டும் இப்போ போட்டேன். கொத்தமல்லியும் இந்த கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். ஓகேயா? இது வந்து நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா வதக்குங்க. வதக்கிட்டு என்ன பண்ணணும், இதை மூடி வச்சுருங்க. நல்லா அப்படி மூடி வச்சுருங்க, கொஞ்சம் இதாகட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சுல, உங்களுக்கு தெரியுதா? நல்லா கிரேவி மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு. அதனால தான் உங்களுக்கு ஜூமில் போட்டு காட்டுறேன். போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். எப்போ இதை போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா நான் தனியாக வச்சுருக்கேன்னால எனக்கு கஷ்டமாக இருக்குது. பிரியாணி அரிசி போட்டிருக்கேன், இது பிரியாணி சம்பா அரிசி போட்டிருக்கேன். இது வந்து நான் இதுதான் வந்து நான் கரெக்டாக வந்து இந்த தண்ணி ஊற்றுவேன். உங்களுக்கு எந்தெந்த இது உங்களுக்கு பழக்கமோ அந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. ஏன்னா அரிசி வேகணும்ல, அதனால் வந்து அந்த தகுந்தாப்பில் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் இருக்குது பாருங்கள், இந்த எலுமிச்சம்பழம் கொஞ்சம் போட்டுக்கோ. இது போட்டால் போதும். போட்டு மூடி வச்சுருக்கேன், இப்படி மூடி வச்சுருக்கேன். சரியா? வேகவனை உங்களுக்கு நான் காட்டுறேன். கொஞ்சம் ஆகிட்டே இருக்குது, ஆகட்டும். தக்காளி பிரியாணி ஆகிட்டு இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, இதில் கொஞ்சம் ஒரு சின்ன கப்பில் வந்து கொஞ்சம் சின்ன கப்பு, அதில் கொஞ்சம் தயிர் போடுங்க. தயிர் போட்டிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தயிர் போட்டதை நான் காமிக்கவே இல்லை, தயிர் கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டுட்டு கடைசியில் அந்த எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு விட்டுட்டிங்கன்னா முடிஞ்சது, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சரி, இது முடிஞ்சோன்னே உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் தம் போட்டிருக்கேன், போட்டுட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், தக்காளி சாதம் ஆயிடுச்சு. இது பாருங்கள், தக்காளி சாதம் ஆயிடுச்சு. உங்களுக்கு ஜூமில் போடவில்ல, உங்களுக்கு அப்படி இருக்குது. நாங்கள் வந்து கொஞ்சம் தான் பண்ணியிருக்கேன், ஜூமில் போடவில்ல, உங்களுக்கு அப்படி தெரியுது. சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, சூப்பராக இருக்கும். ரொம்ப குழைய விடக்கூடாது, குழஞ்ச விட்டால் நல்லா இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாருங்கள், பார்க்கும்போதே சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பிரியாணியே தோத்துருச்சு, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து வரகு அரிசியில் கூட கொஞ்சோன்னு போட்டேன். ஒரு சின்ன இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் வரகு அரிசியும் கொஞ்சம் பிரியாணி அரிசியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது. ஆனால் சாப்பிடும் போது வேறு டேஸ்ட்டாக இருக்கும், ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள்.